Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. சாத்தியமே கிடையாது. தெரிஞ்சது பிரிந்ததுதான் நினைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. தேர்தல் நேரத்துல யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்து அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவைகளை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்திருக்கின்றேன். அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது, அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். SSA கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். மும்மொழி கொள்கையை ஏற்றதான் மத்திய அரசு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துறாங்க. நேற்றைக்கே முந்தி சொன்னோம், உங்க டிவியில எல்லா டிவிலையும் வந்தது. ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறோம். வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அமித்ஷான்னு சொல்லி RB உதயகுமார் இப்போ தாப்பா நான் வந்திருக்கிறேன். உங்களோட நானும் இப்பதான் வந்தேன், எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவர்கள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அங்க நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்திட்டு இருக்கிறோம். சமீப காலமாக ஏராளமான மீனவர்கள் இலங்கை அரசால் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் நீங்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம். அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும், மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது சரி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் சரி தொடர்ந்து வலித்து இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது, படகுகளை சேதப்படுத்துவது, அவர்களை கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு இருந்து, நாங்கள் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கிற காலத்திலும் சரி, கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சி வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்களை எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் நிவாரணம்லாம் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம். யாருக்கு உருட்ட மாட்டல? எங்க உருட்ட மாட்டல? நாங்க ஆட்சியிலே இருக்கிற உருட்ட மாட்டல. ஆட்சிக்கு வந்தா உருட்ட மாட்டல. அப்ப பதில் சொன்னா சரியா இருக்கு. நாங்க ஆட்சியிலே இருக்கிறோம், எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம். எதிர்கட்சியிலே உருட்டல் பட்டலுக்கு இப்படி ஆளுங்கட்சியானா என்ன ஆகுறது?
கண்டுபிடிங்க சார், யாருன்னு கண்டுபிடிங்க, அதுதான் நாங்க போட்டுருக்கிறோம் சார். உங்க ஆட்சியில இருந்ததை விட இப்ப வந்து சட்டம் ஒழுங்கு சீராதான் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. உங்க ஆட்சியில அதிகமான கொலைகள் குற்றம் இருந்தது, இது குறித்து இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க. நீங்க தானே பத்திரிகையாளர். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்க எதிர்கட்சி. ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்க கருத்தை தெரிவிக்கிறோம். அப்படின்னா உங்க பத்திரிகையில வர்ற செய்தியும் ஊடகத்துல வர்ற செய்தியும் தவறா? நீங்க தானே பத்திரிகையில போடுறீங்க, இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில கத்தியோடு உலாவி வர்றாங்க, இந்தந்த இடத்துல கொலை நடக்குது, இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது. அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். நாங்களா எந்த கருத்து சொல்வதில்லை. நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்க படம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். ஆமா, அதை நீங்க கண்டுபிடிங்க சார். அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை ஏன் கேட்கறீங்க? எங்களை கேட்டு எங்கிட்ட இருந்து பதில் வேணும்னு கேட்கறீங்க. நீங்களா கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட சொல்லுங்க. சார் 2026 நாள் எவ்வளவு நாள் இருக்குது? 11 மாத காலம் இருக்குது. 11 மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது, புரியுதுங்களா? அதனால வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம், புரியுதுங்களா? தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும். சார், திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பாஜக அதிமுக எல்லாம் கூட்டணி சார் யாரு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல. அவர் நாங்கள் கேட்டு தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை. அவர் ஏதோ ஒரு நீங்கள் ஏதாவது கமெண்ட்டுக்கு பண்ணி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா மூஞ்சி முகத்தில்? என்ன பண்ணுறது? அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, புரியுதா சார்? அதுதான் சொல்லணேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல, புரியுதுங்களா? அதனால தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க. ஏங்க இப்ப தேர்தல் 11 மாசம் இருக்குதுங்க. ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளவு இடம் பார்த்துக்கல. ஆட்சிக்கு எவ்வளவு இடம் தேவை, அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துல அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிகை ஊடகத்துல போடுங்க. நாங்க பேசுறது கொஞ்ச நேரம் போடுறீங்க, மறுபடியும் போடுறதில்ல, பேட்டி மட்டும் கேட்குறீங்க, உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க, அப்படியே அதை எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்க போய் வெளிப்படையே சொல்ல வேணும். நடுநிலையோட ஊடகம் பத்திரிகையும் செயல்பட வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு ஆதரவாக நீங்க செயல்படணும்னு கேட்கவே இல்லை. நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து செல்லுங்க. அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு பள்ளியில் படிக்கிற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது. சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெட்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு 3 செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தேன். அவ்வளோ மோசமான ஆட்சி. போதைப் பொருள் நடமாட்டம் அளவே இல்லை. எல்லாம் கஞ்சா போதை, எல்லாம் அருவாலை தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான். நேற்று முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன். நீங்கள் காட்டின ஊடகத்தில் பார்த்தா சொல்கிறேன். அவ்வளோ மோசம். இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது. சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம். காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். காவல்துறை ஏவல் துறையா மாறி போச்சு. சொல்லும் தம்பி, கூட்டணி அமைக்கும் போது யார் யாரு எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்கிறதெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. எல்லாம் கவலைப்படாதீங்க. ஏங்க எனக்கு தெரியலீங்க. தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். தெரியாது நீங்க கேட்கிற கேள்வி தவறா சொல்லிடக்கூடாதுல்ல. நான் காலையில வந்து இறங்கினேன், நேரம் அங்க போனேன், அங்க வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன். நீங்க வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க. நீங்க வந்து பேட்டி கொடுத்தே ஆகணுங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச செய்தியில்
உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறோம். சார், மத்திய உள்துறை அமைச்சர் பேசல, தமிழகத்திலே மதுபான ஊழல் குறித்து ஏதாவது பேசுறீங்க? 1000 கோடி தமிழகத்தில் மதுபான ஊழல் ஏங்க, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது. அவர் தான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டாங்க. அதை உண்மைத்தன்மையை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.